தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே என்ற வரிகளுக்கு ஏற்ப மறைந்த தந்தையின் சிலை முன்பு திருமணம் செய்து கொண்ட மகனின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வளங்காகுளம் கிராமத்தை சேர்ந்தவர்கள்தான் பின்னத்தேவர் ஜெயா தம்பதியினர். இவர்களுக்கு 2 மகன்கள் இருக்கின்றனர். சிறு வயதில் இருந்தே மார்க்கெட்டில் சுமை தூக்கும் தொழிலாளராக வேலை செய்த தந்தை பின்னத்தேவர் கஷ்டத்திலும் விடாமல் மகன்களை படிக்க வைத்துள்ளார். இப்படியான சூழலில் மூத்த மகன் சிவராமனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என ஆசையோடு அதற்கான வேலைகளை முன்னெடுத்துள்ளார். இதற்கிடையே எதிர்பாராத விதமாக கடந்த ஏப்ரல் மாதம் உடல்நலக்குறைவால் அவர் உயிரிழந்தது குடும்பத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து தந்தை ஆசைப்பட்டபடி அடுத்த ஒரு சில மாதங்களிலேயே ஒட்டன்சத்திரம் பகுதியை சேர்ந்த சிவஹரிணி என்ற பெண்ணுடன் சிவராமனுக்கு நிச்சயம் செய்து திருமணத்தை நடத்தியுள்ளனர் குடும்பத்தினர். மதுரை செல்லூர் பகுதியில் திருமணம் நடைபெற்ற நிலையில் தனது திருமணத்தில் தந்தை இருக்க வேண்டும் என நினைத்துள்ளார் சிவராமன். சுமார் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் தந்தையின் உருவத்தை தத்ரூபமாக முழு உருவ மெழுகு சிலையாக உருவாக்கி உள்ளார் அவர். அப்படியே நேரில் இருப்பது போன்ற சிலையை உருவாக்கி அதனை மணமேடையில் வைத்து சிலை முன்பாக சிவஹரிணியை கரம் பிடித்துள்ளார் சிவராமன். சிலையை முதன்முறையாக வெளிக்காட்டிய போது சிவராமனும் தாய் ஜெயாவும் கண் கலங்கினர். தொடர்ந்து தந்தையின் சிலை அருகில் தாயை நிற்க வைத்து காலில் விழுந்து ஆசி பெற்றுள்ளனர் மணமக்கள். ஆசையாக வளர்த்த தந்தை திருமணத்தில் இல்லையே என்று கண் கலங்கிய சிவராமன் தந்தையின் சிலைக்கு முத்தமிட்டு உடன் நின்று போட்டோ எடுத்துக் கொண்டார். தந்தையின் ஆசையை நிறைவேற்றும் வகையில் அவரது சிலை முன்பு திருமணம் செய்து கொண்ட மகனின் செயல் அப்பகுதியினரிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.